சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல நமக்கான தேவை பண வசதி. பொருளாதார சூழ்நிலைகள் இந்த பயிற்சியில் பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். உங்கள் கையில் பணம், பொருள், தனம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக உங்கள் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, வீடு வாங்கணும்னு நினச்சாங்க, அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, நிறைய வண்டி வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். இதெல்லாம் வாங்குறதுக்கு பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலையிலேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுடைய குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த காலத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ, பேச்சின் மூலமாக நல்ல வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. குருவால் நிறைய நன்மைகளும் இருக்குது, அவருடைய பார்வையால் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. நன்மை தீமை கலந்து தான் நம்ம இப்போ பலன் பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த காலத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறேன், அல்லது மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் பெரிய லெவலில் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவு பார்த்திங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக எஜுகேஷன், உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாமே இந்த பயிற்சியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ வாழ்க்கையில் இந்த பயிற்சியில் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களோட கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம், பரவாயில்ல. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் பார்வையை இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால வேலை இல்லாமல் இல்லை, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ, வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க, டெஃபினட்டாக உங்களுக்கான ஜாப் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமா தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் உங்களுடைய வயதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த வேலை கண்டிப்பாக இருக்குது. அது மட்டுமல்ல, வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் சராசரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு இன்சென்டிவ், போனஸு, அரியர்ஸு, ஹைக்கு இதெல்லாமே நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.